ரெண்டு கரத்தை உயர்த்தி மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. சொல்லுவீங்களா? மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இது மூணாவது சரணம் மட்டும் சொல்லித்தர ரொம்ப பிடிக்கும். 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நீ நிற்க வைத்திருக்கிறான்னு சொன்ன உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க. உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ட்டு வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் என்கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிஃபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசி இருந்தா போதும், ஓ உங்க குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதுன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல கைதை. அதுதான் 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா ஆமா, இருக்கையிலே அம்பா என்ன எதுக்குப்பா தெரிஞ்சீங்க? உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.